மருந்து தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்ததே முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆட்சி காலத்துலதான்னு புதுச்சேரி அமைச்சர் நமசிவாயம் குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவரு, புதுச்சேரியில போலி மருந்து குறித்து எதிர்க்கட்சிகள் பொய்யான தகவல்களை பரப்பி வர்றதாகவும், இந்த போலி மருந்து தொழிற்சாலைக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு நாராயணசாமி முதல்வராக இருந்தபோதுதான் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூறினாரு. இந்த நிறுவனம் 2027ஆம் ஆண்டு வரைக்குமே மருந்து தயாரிக்க அனுமதி பெற்று இருக்கு அப்படின்னும், இந்த போலி மருந்து தொழிற்சாலையை கண்டுபிடித்தது தங்களுடைய அரசுதான் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்துல பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கப்படும்னு கூறிய நமச்சிவாயம், இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட அரசு முடிவு செய்தால் வழக்கு குறித்த அனைத்து ஆவணங்களையும் வழங்க காவல்துறை தயாராக இருப்பதா அவர் தெரிவிச்சிருக்காரு. குற்றவாளிகளுக்கு நிச்சயம் தண்டனை பெற்று தருவோம்னு எஸ்பி தலைமையில 10 பேர் கொண்ட சிறப்பு குழு அமைச்சிருக்கிறதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் கூறியிருக்காரு.